வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பாஜகவிற்கு சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வர தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. 2024 மக்களவைத் தேர்தலின் முதல் 4 கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நாடு இப்போது 5வது கட்ட பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பாஜகவிற்கு சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வர தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. 10 ஆண்டுகள் மத்தியில் பாஜகவும் உத்தரப்பிரதேசத்தில் 7 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்த நிலையில் RSS வட்டாரங்களில் அமைதியின்மை பரவியுள்ளது. மத்திய மாநில அரசாங்கம் அவர்களுடையது என்ற போதிலும் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் RSS பணியாளர்கள் பெரிதாக தேர்தல் பணிகளை செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே குஜராத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக RSS சரியாக பணிகளை செய்யவில்லை. அப்படி இருக்கத்தான் RSS தரப்பை குசிப்படுத்த மோடி தனது பிரச்சார யுக்தியை மாற்ற தொடங்கினார். உதாரணமாக இஸ்லாமியர்களை தாக்கி கடுமையாக பேசினார். சில மேடைகளில் இஸ்லாமிய இடஒதுக்கீடு, தாலி பறிப்பு மற்றும் தாலி பறிப்பு பற்றியெல்லாம் மோடி பேசினார். இதெல்லாம் தேர்தலில் பணிகளை செய்யாத RSS தலைவர்களை உற்சாகப்படுத்த மோடி களமிறக்கிய யுக்தி என்றும் கூறப்பட்டது. குஜராத்தை தொடர்ந்து தற்போது உத்தரப்பிரதேசத்தில் RSS பணியாளர்கள் பெரிதாக தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. பாஜக தேர்தல்களில் வெற்றி பெற்ற முக்கிய காரணம் பாஜக பிரச்சாரம் பிளஸ் RSS நடத்தும் லோக்கல் பிரச்சாரம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை பாஜகவிற்கு ஆதரவாக களப்பணிகளை RSS நிர்வாகிகள் செய்யாமல் போக பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த காரணங்களை இங்கே பார்க்கலாம். RSS தரப்பு மோடியின் தனிப்பட்ட வளர்ச்சியை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. பாஜகவின் RSS குரல் இல்லாமல் போய்விட்டது. RSS அமைப்பிற்கு பாஜகவில் எப்போதும் வாய்ஸ் இருக்கும். அது மோடி வருகையால் இல்லாமல் போய்விட்டது. RSS முடிவுகளை மோடி, அமித்ஷா இருவரும் கேட்பது இல்லை. இருவரும் சுயமான முடிவுகளை எடுக்கின்றனர். இப்போது வேட்பாளர் தேர்வில் கூட RSS குரல் கேட்பது இல்லை. இதன் காரணமாகவே RSS அப்செட் ஆகி உள்ளது. இது களப்பிரச்சாரத்திலும் சுணக்கம் ஏற்பட காரணமாகி உள்ளது. RSS நிர்வாகிகள் சிலருக்கும் உள்ளூர் உத்தரப்பிரதேச வேட்பாளர்களுக்கும் செட்டாகவில்லை. இதை RSS விரும்பவில்லை. முக்கியமாக RSS பிரிவில் உள்ள ராஜ்புத் ஜாதியினர் உத்தரப்பிரதேச வேட்பாளர் தேர்வை முடிவெடுக்கவில்லை. இது பாஜகவிற்கு அதிர்ச்சியாகவே மாறியுள்ளது.